மற்றவங்களிடம் போய் உங்களுடைய உள்ளுணர்வுகளையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க. இதனால உங்களுக்குள்ள நீங்க நிறைய பேசிக்கொள்வீங்க. முக்கியமா இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது, நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளுக்குள் வெளியில் பேசாமல் உங்களுடைய உள் ஆழ்ந்த மனதிற்குள் உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த உரையாடல்கள் பல நேரங்கள்ல உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அதே நேரத்துல அது உங்களை மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கும். சில நல்ல விஷயங்களை பற்றி நீங்க பேசும்போது அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். எவ்வளவு கவலையான இடங்கள்ல இருக்கும் பொழுதும் மற்றவங்களிடம் கூற முடியாததை உங்களுக்குள்ளே நீங்க கூறி அந்த நாட்களை நீங்க கழிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஆதரவாகவும் மாறும். இருந்தாலும் அந்த ஒரு ஆதரவு எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று தெரியாது. அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு காயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு காயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கூடியதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நடந்தால் அதை மறந்துவிட முடியாமல் மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களையே குற்றம் அளவு நான் என் மேலதான் குற்றம் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக் கொடுவீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பீங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு தவறை செஞ்சீங்க செய்யல, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நீங்க இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் நடந்தது, அதை உங்களால தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். இதனால உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்டு உங்களை நீங்களே நம்ம மேலதான் தப்பு அப்படிங்கிறத உங்களை நீங்களே சொல்லி கொண்டு இருப்பீங்க. இதனால் அது பெரிய பெரிய மனதுல சில வேதனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்குள் நீங்க பேசுவது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் அப்போது இப்படி செஞ்சிருக்கலாமோ, ஏன் இப்படி நடந்தது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். நான் அந்த ஒரு இடத்துல இருந்தா சரியாக இருந்திருக்கும். நான் ஒரு இடத்துல இருந்தும் ஏன் அந்த ஒரு தப்பை என்னால தண்டிக்க முடியல, நான் ஏன் இந்த ஒரு செயலை செஞ்சேன், நான் இதை செய்யாம இருந்திருந்தா என்னுடைய எதிர்காலம் இப்பொழுது எப்படி இருக்கும், சிறு வயதுல நான் கோவப்பட்டு அவசரப்பட்டு அந்த ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே தேவையில்லாம என்னென்னமோ நினைப்பீங்க. ஏதோ எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள் வர வைத்து அதை நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. நினைத்து கொண்டு நான் அதை பண்ணாம இருந்திருக்கலாமோ, செய்யாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு தேவையில்லாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில எண்ணங்களை வர வைப்பீங்க. இந்த எண்ணங்கள் உள்ளுணர்வு உரையாடல்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில சில கடினமான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பதற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இது எத்தனை நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி போய்கொண்டே இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாமல் புலம்புற அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வெளியில சொல்ல முடியாத மனவேதனைகள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அவை உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த பக்கங்களாக இருக்கும். இருந்தாலும் அதை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அது எப்பொழுதும் முடிந்த மனவேதனைகளாக இருக்கும். இருந்தாலும் அதையே போட்டு நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதிலிருந்து வெளிவர முடியாம சில காயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பழைய பக்கங்களாக இருக்கும். நீங்க யாரிடமும் எளிதில் உங்களுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. அதை உங்களுக்குள்ள மட்டுமே வைத்துக் கொள்வீங்க. ஆனா எல்லார் மீதும் நீங்க பாசமாகவும் இருப்பீங்க. யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நினைக்க கூடாது என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இருந்தாலும் யாரை பத்தியும் யாரிடமும் நீங்க உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடியதையும் உங்களை பத்தியும் நீங்க எப்பொழுதுமே பகிர மாட்டீங்க. வெளியில நீங்க அமைதியாகத்தான் இருப்பீங்க. வெளியில அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிக பெரிய ஒரு புயல் நடந்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இந்த மனவேதனைகள் பெரும்பாலும் உங்களுடைய அன்பில் ஏற்பட்ட ஏமாற்றங்களாகவே இருக்கும். அன்பினால் நீங்க எவ்வளவோ நபர்களுக்கு எவ்வளவோ பண்ணிருப்பீங்க, உதவி பண்ணியிருந்திருப்பீங்க, பணம் கொடுத்து உதவிப்பீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும். அதுல இருந்து வெளிவர முடியாமல் நீங்க இன்னும் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பீங்க. என்னதான் நம்ம செஞ்சாலும் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியில நீங்க ஆழ்ந்து கொண்டிருப்பீங்க. புரிதல் இல்லாத ஒரு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்க எதிர்பார்த்தவர்களிடமிருந்து கிடைக்காத ஆதரவு கூட உங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். அந்த மனவேதனையிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் அதனை சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. அன்புக்காக ஏங்கிய தருணங்கள் உங்களை பலமுறை தவறான மனிதர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். நீங்க அன்பு வேணும், யாரெல்லாம் உங்களுக்கு அன்பு கொடுக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமையாக மாறிவிடுவீங்க. அப்படி தவறான மனிதர்கள் உங்கள் மீது அன்பு கொடுத்திருப்பாங்க. உங்களை பற்றி அவங்க தெரிந்து வைத்துக் கொண்டு உங்கள் மீது அன்பு காட்டுவது போல காட்டி உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகள் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் அவங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு அன்பு கொடுப்பது போல கொடுத்து பின்பு அதற்கு பதிலாக உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க சென்றிருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க தவறான மனிதரிடம் போய் அன்பு வைத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் நடக்கும். நல்ல மனிதரிடம் தேடி போங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் எவ்வளவோ அன்பு கொடுக்கேன், ஏன் யாரும் என்ன புரிந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை எழுந்து கொண்டே இருக்கும். நீங்க எப்போதும் அதிகமா
கொடுப்பவங்களாக மட்டுமே இருப்பீங்க. குறைவாக கிடைக்கக்கூடிய குறைவாக மட்டுமே உங்களுக்கு நீங்க கொடுத்ததுல இருந்தே குறைவாக மட்டுமே கிடைக்கும். அந்த குறைவாக கிடைத்தாலும் அதிலேயும் பாதி உங்களுக்கு வழிகளாக மட்டுமே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுல இருந்து வெளிவர முடியாம நீங்க சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. உறவுகள்ல உங்களுக்குன்னு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நெருங்கியவர்களால் அது ஏற்பட்டவையாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாது. உங்களுடைய மனசும் ஆழமாகவும் பாதிக்கவும் பட்டிருக்கும். இந்த காயங்கள் காரணமாக இன்னும் சில நேரங்கள்ல நீங்க யாரிடமும் முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாம திக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இதுல இருந்து வெளியவும் உங்களால வரவும் முடியாது. உங்களுடைய மனநிலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், மறுநாள் சோர்வு இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கடந்த காலத்தை விட விட முடியாம அதுல தங்கி கொண்டே இருப்பீங்க. இதனால பழைய நினைவுகளும் பழைய காயங்களும் இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையின் மெதுவான சிதைவும் உங்களை மிகவும் பாதித்து கொண்டிருக்கும். ஒருவரை முழுமையா நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களை உள்ளத்தை பலமுறை உடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். இதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க கூறணும். இனிமேல் நடக்க போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய நிலையினி மாறப்போகிறது. மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு காலமானது தொடங்கும். அந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லப்படும். உங்களுடைய மனதில் இருந்த பாரங்கள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மெதுவாக குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று விடும். நீண்ட நாட்களாக சுமந்து வந்த வழிகளும் தூக்கம் இல்லாமல் இருந்த நிலைகளும் இது உங்களை மெதுவாக இனி விலகிவிடும். இது வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ காயங்களும் உணர்ச்சிகளும் மனதிற்குள் வைத்திருப்பீங்க. இதனால உடனே தூங்குனீங்க அப்படின்னா தூக்கமானது எவ்வளவுதான் நீங்க வேலை பார்த்திருந்தாலும் உங்களுக்கான சரியான தூக்கம் இல்லாம நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அந்த நாட்கள் அனைத்திலும் இருந்து உங்களால இனிமே வெளிவர முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். உண்மையான அன்பு உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்துவிடும். நுழைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு சென்று விடும். இது ஒரு மனிதராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு உறவாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு நபரோ யாராவது ஒருவரோ உங்களை தேடி வருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நிம்மதிகள் ஏற்படும், அவ்வளவு சந்தோஷங்கள் ஏற்படும். நிச்சயமா ஏற்பட்டு அவரை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சேருவாங்க. இது வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கிய மனிதர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்வாங்க. உங்களை உயர்த்துவதற்கான வகையில அவங்க நடந்து கொள்வாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தணும் அப்படின்னு தெரிந்து அதற்கான வழிகளையும் அவங்க போராடி கொண்டிருப்பாங்க. கிரகங்களின் பாதுகாப்பு இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு ஒரு கவசம் போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை சமநிலைப்படுத்த ஆரம்பிப்பார். எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் உங்களுக்கு மறக்க வைப்பார். உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு தெளிவை கொடுப்பார். நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை உங்களுக்கு பிடித்தது, எது உங்களுக்கு பிடிக்காதது என அனைத்தையும் நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க. உங்க கூடவே உங்களுடைய அதிபதி நிச்சயமாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் இனிமேல் சீராக மாறி உங்களுடைய உறவுகள்ல நிம்மதி ஏற்பட்டு புரிதலும் உருவாகும். இதனால உங்களுக்கு இந்த மூன்றும் கிடைப்பதற்கு வழிவகுத்து விடும். பணமாற்றம், மன நிம்மதி இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க இவற்றை சரியாக பயன்படுத்தும் எல்லாவற்றையும் நீங்க சரியா பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு இந்த ஒரு காலத்துல மிகவும் பலமாக இருக்கும். இது உங்களுக்கு சரியான ஒரு பாதையை தேடி கொடுக்கும். நீங்க மீண்டும் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்வீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லும். இனிமே நீங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பு சாதாரணமான சிரிப்பாக இருக்காது. அது உங்களுடைய மனதிலிருந்து சிரிக்கக்கூடிய உண்மையான சிரிப்பாக இருக்கும். எல்லா விதமான கஷ்டங்கள், மனவேதனைகள் என அனைத்தையுமே மறந்து இனிமே நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கை இனி மெதுவா அழகாக மாறும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் உங்களை
இந்த நல்ல ஒரு காலத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.